இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்தவனுடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நம்முடைய டாபிக். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் என்று ஜென்ரலாக சொல்லுவாங்க. இதில் மக்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. சில பேர் தாறுமாறாக ஓடுறாங்க, சில பேர் வழி தெரியாமல் ஓடுறாங்க, சில பேர் விதவிதமான ஓட்டங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும், அது முக்கியமான விஷயம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, கிறிஸ்தவனுடைய ஓட்டம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் என்றால், கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run so that you may possess the prize. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானதே கிரீஸ் நாட்டில். அந்த கிரீஸ் நாட்டில் ஓடி ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு கிரீடம் கொடுப்பாங்க. இங்கே அந்த கான்செப்ட் தான் சொல்கிறார். அந்த ப்ரைஸை அடையும்படிக்கு ஓடுங்க, சும்மாங்கட்டியும் ஓடாதீங்க. சும்மாங்கட்டியும் ஓடுற ஓட்டம் ஒன்று இருக்குது தெரியுமா? மாரத்தான் ஓட்டம். மாரத்தான் ஓட்டம்னாக்கா நிறைய பேர் ஓடினிருப்பாங்க. அவங்க எல்லோரும் ப்ரைஸ் வாங்கிறதுக்காக ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சும்மா ஜாலியாக ஓடுவாங்க. அப்படி சந்தோஷமாக எல்லாரோட சேர்ந்து ஓடுவாங்க. சிஎம்சி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் புரியும். ஒவ்வொரு ஆண்டும் சிஎம்சி ஃபவுண்டர்ஸ் டே அப்படின்னு ஒன்று வருது. இந்த ஃபவுண்டர்ஸ் டேயில் பாகாயத்திலிருந்து சிஎம்சி வரைக்கும் ஓடுவாங்க, மாரத்தான் ஓட்டம். அங்கே புறப்படும்போது ஒரு 200 பேராவது இருப்பாங்க. 100க்கு மேற்பட்டவங்க, கிட்டத்தட்ட 200 பேர் கூட இருக்கலாம். அதில் 50 வயசு இருக்கிறவங்க இருப்பாங்க, 60 வயசு இருக்கிறவங்க இருப்பாங்க, 55 வயசு, 45 வயசு, அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. ஓட முடியாதவங்க இருப்பாங்க, தொப்பை போட்டுன்னு இருக்கிறவங்க இருப்பாங்க, மூட்டு வலியோடு இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏன் வர்றாங்க? சும்மா அப்படி ஜாலியாக ஓடுவோம். அந்த ஐடஸ் கட்டுறம்மா அவங்களுடைய தயவுனால தானே இன்றைக்கி நமக்கு ஒரு உத்தியோகம் கிடச்சிருக்குது. நாம் இன்றைக்கி அவங்களுடைய புண்ணியத்தினால தான் நம்ம வாழறோம். அந்த ஞாபகார்த்தமாக எல்லா எம்ப்ளாயீஸும் ஓடுறாங்க, நாமும் கூட ஓடுவோம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து நிற்பாங்க. டைரக்டர் முதல் கொண்டு டாக்டர்ஸு, எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து நிற்பாங்க. மாரத்தான் ஓட்டம் எல்லோரும் ஓடுவாங்க. கடைசி வரைக்கும் வருவாங்களானாக்கா இல்லை. கடைசி வரைக்கும் அந்த மூட்டு வலியோட தொப்பையோட 55 வயசு 60 வயசு இருக்கிறவங்க எங்கே சிஎம்சி வரைக்கும் வரணும். வருவாங்களான்னா இல்லை, கொஞ்சம் தூரம் வருவாங்க. அந்த சென்ட்ரல் ஜெயில் வரைக்கும் சில பேர், துறப்பாடு வரைக்கும் சில பேர், அதுக்கப்புறம் அல்லாவரம் வரைக்கும் கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் நடந்தே வருவாங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் கூட ஆகிடுவாங்க. இவங்கெல்லாம் ஏன் நிற்கிறாங்க? சும்மா அப்படி ஜாலியாக போவோம், எல்லாரோட சேர்ந்து ஓடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஓடக்கூடாது. ரன் டு இன்ஹெரிட் த ப்ரைஸ் அப்படின்னு இங்கே வாசிக்கிறோம். நீ அது மாதிரிலாம் சும்மா கட்டியும் ஓடாத. உனக்குன்னு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கிறாரு ஆண்டவர். அந்த ப்ரைஸை நான் சுதந்திரிச்சு கொள்ளணும், நான் அடையணும், நான் ஜெயிக்கணும் என்கிற சிந்தையோட ஓடு அப்படின்னு பவுலடியார் இங்கே சொல்கிறார். ஆகவே உலகத்தில் இந்த ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கணும், கப்பு ஜெயிக்கணும், சர்டிஃபிகேட் ஜெயிக்கணும், ப்ரைஸ் ஜெயிக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் எப்படி ஓடுவாங்க தெரியுமா? டெய்லி காலையில் ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. காலையில் ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டெய்லி இந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிடுவாங்க. அந்த பந்தயம் நடக்கிற வந்து நிற்பாங்க, பந்தயத்தில் வெல்லுவாங்க. நாமும் கூட ஏதோ எல்லாரோட கூட சேர்ந்து ஓடுற மாதிரிலாம் ஓடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றவங்க கூட 10ல் 11 வந்துட்டு போகிறாங்க. நமக்குன்னு ஒரு பந்தய பொருள் வச்சுருக்கார். பவுலடியார் சொல்கிறார், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்குன்னு ஆண்டவர் கிரீடத்தை வச்சுருக்காரு, எனக்கு மட்டுமல்ல ஆண்டோட பிள்ளைகள் எல்லாருக்கும் வச்சுருக்காரு அப்படின்னு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுவார்.
அப்போ எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ப்ரைஸ் இருக்குது. கிரீடமா, அந்த ப்ரைஸ் கிரீடம். நான் சொன்னேனே, கிரேக்க நாட்டில் ஒரு கொடியை பின்னி கிரீடத்தை வைப்பாங்க. அது வாடி போகக்கூடிய கிரீடம். வாடாத கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் சும்மாங்கட்டியும் ஓடக்கூடாது. நமக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அந்த ப்ரைஸை ஜெயிக்கணும் என்கிற சிந்தையோட நம்ம ஓடணும். அப்படி ஓடணும்னா நான் சொன்னேன், உலக ரீதியாய் ஓடுறவங்கெல்லாம் அந்த ப்ரைஸை வின் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இந்த கிரீடத்தை பரலோகத்தில் ஆண்டவர் வச்சுருக்க அந்த ப்ரைஸு நாம் வின் பண்ணணும்னா நாம் கூட எக்ஸசைஸ் பண்ணணும். பைபிளில் இருக்குது அந்த வார்த்தை, உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நீ எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. பாருங்களேன், பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நீ எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கும். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் அப்படி இருக்கும். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். அது மட்டும் இல்லை, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படித்தா கூட இந்த உலகத்துக்குரிய எக்ஸசைஸு கொஞ்சத்துக்கு தான் உங்களுக்கு பயன்படும். ஆனால் தேவ பக்தி நீ எக்ஸசைஸ் பண்ணால் அது இந்த உலகத்துக்கும் பயன்படும், இனி வரப்போகிற உலகத்துக்கும் பயன்படும் அப்படின்னு இருக்கும். பாருங்களேன், bodily exercise is benefit for only this world. Godly exercise is benefit for the present world and the world to come. இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் வேர்ல்டுக்கு மட்டுமில்லை, இனி வரப்போகிற உலகத்துக்கும் அது பிரயோஜனம். இது நம்ம பக்தியை சால்வேஷனை எக்ஸசைஸ் பண்ணாக்கா. அப்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த ப்ரைஸை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு ஒரு எக்ஸசைஸ் வேணும், ஒரு ப்ராக்டிஸ் வேணும். என்ன ப்ராக்டிஸ் வேணும்? வாட் ப்ராக்டிஸ் வி நீட்? இந்த நாக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இந்த நாக்கு அப்படியே விட்டுட்டோன்னா இது நமக்கு நரகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதனால யாக்கோபு 1:26 இருக்குது, இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு. வேறு என்ன ப்ராக்டிஸ் வேணும் நமக்கு என்றால், பாவ வாழ்க்கையில் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும். யாக்கோபு 1:27 அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்கும், ப்ராக்டிஸ் டு கீப் அவே ஃப்ரம் த சின்ஃபுல் லைஃப். இப்போ பாவ வாழ்க்கையில் விழாமல் இருக்கிறதுக்கு நாம் எக்ஸசைஸ் பண்ணணும். நாம் அந்த பாவங்களுக்கு விலகி இருக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் வேணும் என்றால், ஆண்டோட சித்தத்தை செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏசாமி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் ஜபம் பண்ணிட்டாவே நீங்கள் பரலோகத்துக்கு வந்துட முடியாது. மியர் ப்ரேயர் வில் நாட் டேக் யூ டு ஹெவன், யூ ஹேவ் டு டூ த வில் ஆஃப் காட். மத்தேயு 7:21 சொல்கிறார், ஆண்டோட சித்தத்தை செய்யறதுக்கு பழகணும், ஆண்டோட சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு பழகணும். இப்படியாக நாம் எக்ஸசைஸ் பண்ணி இந்த பந்தயத்தில் அருமையாய் ஓடி அந்த பந்தய பொருளை, இந்த கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்தவனுடைய ஓட்டம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையாய் ஓடணும். எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருக்குது, பொறுமையாய் ஓடுங்கள். அப்போ நமக்கு கிறிஸ்தவ ஓட்டத்தில் பொறுமை இருக்கணும். பரபரப்பு, பதட்டம், பயம் இதெல்லாம் தேவையில்லை. பொறுமையாய் ஓட வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு வசனம் சொல்லுகிறது. அப்போ எதில் பரபரப்பு இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு சஃபரிங் வரும்போது பதட்டப்படாதீங்க அப்படின்ட்டு தான் எபேசு 4:2 வாசிக்கிறோம். பொறுமையாக இருங்கள் என்று அங்கே வாசிக்கிறோம் இல்லையா? எதில் பொறுமையாக இருக்கணும் என்றால், கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் வாழும் பொழுது நாம் பொறுமையை காத்துக்கொள்ளணும். யோபுவை போல பொறுமை. ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை, ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ரொம்ப பதட்டப்படுறோம், ரொம்ப படபடப்பாகிடுறோம். அப்படிலாம் இருக்க தேவையில்லை. நம்ம பொறுமையாக இருப்போம். கர்த்தருக்கு தெரியாமல் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அந்த ஒரு தைரியத்தோடு பொறுமையாக இருக்கணும்.
அது மட்டும் இல்லை, வேறு எப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும் என்றால், நமக்கு செய்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் டிலே பண்ணுவார். அப்போ நாம் பதட்டப்பட்டுட்டு அவசரப்பட்டுட்டு வேறு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது, வேறு ஒரு விதத்தில் நம்ம நடந்துக்கக்கூடாது, பேசக்கூடாது. பைபிளில் சாராள் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுக்காரரை கூப்பிட்டு, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்காவது குழந்தை பிறக்கட்டும், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை நடமாடணும் அப்படின்னு இந்த அம்மா வேறு தீர்மானம் எடுத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லி வீட்டுக்காரனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிச்சு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் லேட்டானாலும், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வர்றது கொஞ்சம் தாமதமானாலும் பதட்டப்படக்கூடாது, வேறு தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது, வேறு விதமாக சாராலை போல நடந்து கொள்ளக்கூடாது. பொறுமை இருக்கணும், நம்முடைய ஓட்டத்தில் பொறுமை இருக்கணும். அப்புறம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் நமக்கு சில சோதனைகள் எல்லாம் வரும். அதன் மத்தியில் அந்த சூழ்நிலைகளில் நமக்கு பொறுமை இருக்கணும். சாத்தான் மூலமாகவும் வரும், கடவுள் மூலமாகவும் வரும். யோபுக்கு சாத்தான் மூலமாக வந்துச்சு, ஆபிரகாமுக்கு கடவுள் மூலமாக வந்துச்சு. யார் மூலமாக நமக்கு எந்த விதமான சோதனைகள், துன்பங்கள், பாடுகள், வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு பொறுமை தேவை. இப்படி நாம் பொறுமையாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சு இல்லையா, உன் மகனை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுக்கணும்னு ஆண்டவர் கேட்குறார். அந்த நேரத்தில் அவர் பதட்டப்படலை, அழலை, எமோஷனாக இல்லை. என்ன ஆண்டவர் இந்த மாதிரி கேட்டார், ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அந்த குழந்தையும் கேட்குறாரு, ஒன்றும் பேசலை, பதட்டப்படலை. ரொம்ப கூலாக பையனை கூட்டின்னு போகிறார் மலைக்கு, ஒரே மலையில் பலி கொடுக்கறதுக்காக போகிறார், பதட்டப்படலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு ஆபிரகாமை, அந்த இடத்துல ஆஸ்வதித்து அவரோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாமை கர்த்தர் பாராட்டுகிறார். ஆபிரகாமுக்கு இன்னும் சில ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். ஆக வெறுமையான கர்த்தர் பிள்ளைகளே, பதட்டம் இருக்கக்கூடாது, நம்முடைய ஓட்டத்தில் பரபரப்பு இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படி பொறுமையாக இருந்தால் துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் மத்தியில் நமக்கு ஆண்டவர் ஜீவகிரீடத்தை தருவார் அப்படின்னு யாக்கோபு 1:12 இருக்குது. ஆகவே நாம் இந்த ஓட்ட பந்தயத்தில் பொறுமை மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வோமாக. 3வதாக, இந்த ஓட்ட பந்தயத்தில் கர்த்தர் நம்மை எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு ஓட வேண்டும். பிலிப்பியருக்கு நிருபத்தில் 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆகவே இவருக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது பவுலடியாருக்கு சொல்லிட்டார், எதுக்காக ஆண்டவர் பவுலடியாரை தெரிந்து கொண்டார். For what purpose God has chosen the Paul is revealed at the day of his salvation. அன்றைக்கே வெளிப்படுத்திட்டார் எதுக்காக ஆண்டவர் இவரை பிடிச்சிட்டாருன்னு. இவர் என்ன சொல்கிறார், இப்போது எதுக்காக ஆண்டவர் என்ன பிடித்து கொண்டாரோ அதை நான் பிடித்து கொள்ள வேண்டும், அதுக்காக ஓடுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு தெளிவு கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நமக்கு இருக்கணும். ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ரட்சிக்கப்பட்டுட்டோம், கடவுள் பிள்ளைகள் ஆகிட்டோம். ஆனாலும் நம்மை குறித்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சித்தம் இருக்கும் ஆண்டவருக்கு. தேர் வில் பி a specific will regarding your life. ஜென்ரல் வில் ஒன்று இருக்கிறது, ஸ்பெசிஃபிக் வில் என்று ஒன்று இருக்கிறது. பொதுவான தேவ சித்தத்தின்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு ஸ்பெசிஃபிக் வில் ஆஃப் காட், ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் காட், தனிப்பட்ட விதத்தில் உங்களை குறித்து தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சித்தம் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நிறைவேற்றணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் ஆண்டுடைய பார்வையில் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும்.
இது தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ உதாரணத்துக்கு மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டதுடைய காரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். அது ஸ்பெசிஃபிக் வில் அபவுட் த லைஃப் ஆஃப் மோசஸ். மோசஸுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய ஸ்பெசிஃபிக் வில் என்ன எங்கே சொல்கிறாரு? நீ புறப்பட்டு போகணும், இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கணும், கானானுக்கு வழி நடத்தணும். இது மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு உள்ள தனிப்பட்ட சித்தம். ஆனால் பொதுவான சித்தம் என்ன என்றால், பைபிளில் இருக்கிற 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த கட்டளைகளும் மற்ற கட்டளைகளையும் கூட மோசே கை கொள்ளணும். அது ஜென்ரல் வில், பொதுவான தேவசித்தம். பொதுவான தேவசித்தம் என்னவென்றால், ஆண்டுடைய கட்டளைகளை கை கொள்ளணும், ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமாக வாழணும், வேத அறிவில் வளரணும். இதெல்லாம் ஆண்டோட சித்தம். இது எல்லாத்துக்குமே வசனங்கள் இருக்குது. இது பொதுவான தேவ சித்தம். ஆனால் நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கை குறித்து தனித்தனியாக ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கும். ஸ்பெசிஃபிக் வில் ரிகார்டிங் யுவர் இண்டிவிஜுவல் லைஃப். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அதை நீ நிறைவேற்றணும். அப்போ தான் நீ ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற நபராக இருப்பாய். அப்போ தான் ஆண்டவர் உடைய சித்தம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போ என்னை குறித்து பார்த்தீங்கன்னா, நான் ஊழியத்தை ஆரம்பித்தாச்சு. ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன உள்ளுக்குள்ளேன்னா, டைமெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, வயசு போயிடுது. இப்படியே நாம் போனால் எப்படி? ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்கலாம். வெதர் டு கண்டினியூ இன் மை டியூட்டி ஆர் டு ரிசைன் அண்ட் கம் ஃபார் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. கண்டினியூ பண்ணட்டுமா, இல்லை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரட்டுமா? அந்த மாதிரி ஒரு யோசனை எனக்குள்ளே வந்த பிறகு ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தேன். உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சித்தத்துக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் இருந்து என்கிட்ட டீட்டெயிலாக பேசினார். ஃபுல் டைமாக நீ ஊழியத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு. ஆண்டவர் பேசின பிறகு டீட்டெயிலாக பேசிட்டாரு. நான் ரிசைன் பண்ணிவிட்டு மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். இப்போது நான் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அந்த சித்தத்தில் என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கேட்குறேன், உங்களை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா? ஜென்ரலாக நீங்கள் ரட்சிக்கப்படணும், வேதத்தில் வளரணும், எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், இதெல்லாம் ஜென்ரல். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யணும் என்ற ஒரு ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் பவுலடியார் இங்கே சொல்கிறார். இப்போ எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்வதற்காக ஓடுகிறேன் அப்படின்றார். உங்கள் வாழ்க்கையில் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்க, ஊழியங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கிறீங்க, கடவுள் சந்தோஷப்படுறாரு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில் எது ஆண்டவருடைய சித்தம்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் போங்க, சக்ஸஸாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஆகவே நாம் எப்படி ஓடணும் என்றால், ஆண்டவர் எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்வதற்காக ஓடணும். 4வதாக கிறிஸ்துவனுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் என்றால், இயேசுவை மட்டுமே பார்த்து கொண்டு ஓட வேண்டும். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1 வசனம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசுவையே நோக்கி கொண்டு ஓடணும், அவ்வளோதான். இந்த ஓட்டத்தில் இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். மனுஷாளுங்களை நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க சரியில்லை, இவங்க நல்லா இல்லை, இந்த அவங்க இத்தனைக்கும் நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க, இத்தனைக்கும் அவங்க ஊழியத்துக்கு வர்றாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது மாதிரி செய்கிறாங்க, அவங்க அப்படி ஆகிட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லை. உனக்கு என்ன சொல்லுது பைபிள்? இயேசுவை மட்டுமே பார், இயேசுவை மட்டுமே பார், மனுஷாளுங்களை பார்க்காது.
யாருடைய குறை குற்றங்களை பார்க்க தேவையில்லை, இயேசுவை மட்டுமே பார்க்கணும், மனுஷாலங்களை பார்க்கக்கூடாது. சில பேர் மனுஷாலங்களை பார்த்து இடரல் அடைகிறாங்க. அவங்க சரியில்லை, இவங்க நல்லா இல்லை, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? மனுஷாலங்களை பார்க்கக்கூடாது, இயேசுவை மட்டுமே பார்த்து கொண்டு பொறுமையாய் ஓட வேண்டும். எந்த மனுஷாலையும் பார்க்கக்கூடாது, எந்த சிச்சுவேஷனையும் பார்க்கக்கூடாது, சூழ்நிலைகளை கூட பார்க்கக்கூடாது. பேதுரு அன்னைக்கு கடல் மேலே நடந்துட்டு வர்றப்போ சிச்சுவேஷனை பார்த்தார். அவ்வளோதான். இயேசுவை பார்த்துட்டு நடக்கிற வரைக்கும் அருமையாக நடந்தார். எப்போ அவருடைய பார்வை இப்படி திரும்பிச்சோ, கடல் அலைகளை பார்த்தாரோ, மூழ்கி போயிட்டார். சரிங்களா? ஆகவே இயேசுவை மட்டுமே பார்க்கணும். நம்முடைய பார்வை அப்படி இப்படி திரும்பக்கூடாது. வேறு சிச்சுவேஷன்ஸு அலைகளை போல, எந்த மாதிரி கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் அலைகளை போல அக்கம் பக்கத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எழும்பினாலும் அவைகளெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டீங்க, மூழ்கிடுவீங்க. அதனால் இயேசுவை மட்டுமே பாருங்கள். சிச்சுவேஷன்ஸை பார்க்காதீங்க, மனுஷாலங்களை பார்க்காதீங்க, உங்களையும் நீங்கள் பார்த்துக்காதீங்க. அதாவது உங்களை நான் சொல்கிறதால உங்களுடைய வீக்னஸஸ். அப்போ நீங்கள் இயேசுவை மட்டுமே உனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு போய்கொண்டிரு. உன்னுடைய ஓட்டம் அருமையாய், ஆசீர்வாதமாய், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தாவீது பக்தனுடைய அனுபவம். தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரை எனக்கு முன்பாக வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்றார். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆகவே நாமும் கூட தாவீதைப் போல ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்துக்கொண்டு ஓடுவோமானால், மனுஷர்களை பார்க்காமல், சூழ்நிலைகளை பார்க்காமல், நம்மையும் பார்த்து கொள்ளாமல், ஆண்டவரையே பார்த்து கொண்டு, நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாக இயேசுவையே பார்த்து கொண்டு பொறுமையாய் ஓடுவோம் என்றால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த சோதனை, எந்த விதமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அசைக்கப்பட மாட்டோம், நிலையாயிருப்போம், உறுதியாயிருப்போம். ஆகவே ஆண்டவரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு நாம் அவரையே லக்காக வைத்துக்கொண்டு ஓடி, நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளாகிய கிரீடத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.